இப்ப தூய சக்தி தூய்மையான ஆட்சி தருவேன்னு சொல்லி ஆட்சி வர்றதுக்கு அவர் சராசரி அரசியல் என்னெல்லாம் மற்ற அரசியல்வாதிகளை அரசியல் கட்சிகளை விஜயும் அவரை சேர்ந்தவர்களும் குறை சொன்னார்களா இப்ப அந்த தப்பெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சு. அதனால அவர் என்ன செய்யறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அதான் அது சொல்லணும்ல. அன்னைக்கு திருமதி விஜயகாந்த் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். சட்டமன்றத்தில் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் பேசுனாங்கன்னா அதுக்கு அங்கேயே பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு வீட்டில் போய் மறுபடியும் அவர்களை தாக்கி அறிக்கை சொல்றதுங்கிறது இது சினிமா டைலாக் இல்லைங்க, ரியல் லைஃப். ரியலாக வரணும். அதனாலதான் வாக்களித்த மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், இதை பார்த்து ஏமாறுவர்கள் உறுதியாக வருத்தப்படுவார். சரி, எங்க வெயில் அடிச்சாலும் பிஜேபி அவங்க இதுல இருந்தா ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணிருப்பாங்களா? எதுவுமே கிடையாது. இது இவங்க எங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை நடக்குது. அவங்க அதுல தலையிடது. இப்ப நானும் அந்த கூட்டணியில் இருக்கல, எனக்கு தெரியும்ல, எல்லாரோடய பேசிட்டு தானே இருக்கேன். அவங்க மிகவும் வருத்தப்படுகிறார்கள் இது போல சண்டையை பார்த்து. அவங்களே அண்ணன் பழனிசாமிக்கு எதிராக அண்ணன் அதிமுக பொதுச் செயலருக்கு எதிராக வெளியில போயிட்டு தாவேக்காவை ஆதரிக்கிறது அறம்னு சொல்லி கட்சியோடைய விப்புக்கு எதிராக வாக்களித்துட்டு எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கணும், நாங்க எங்களுக்கு பொதுச் செயலாளர் அண்ணன் பழனிசாமி தான் பேசுறது ரொம்ப காமெடியா இருக்கு. இதுல யாரும் மக்களோ தொண்டர்களோ ஏமாற மாட்டாங்க. அவர்கள் தாவேக்க ஆதரவை விலக்கி கொண்டு வந்து கட்சிக்கு வந்து பேசினால் அது நியாயம். அது நல்ல முடிவு தான் எடுக்கணும். அவங்க எந்த கட்சியால் அவங்க எல்லாம் ஆளானாங்களோ அந்த கட்சிக்கு எதிராக தான் அவங்க செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதை தயவு செய்து கட்சி கைவிட்டு போயிடக்கூடாது சொல்றேன். அந்த போர்வையில தாவேக்காவை ஆதரிப்பது கட்சியை அழிப்பதற்கு சமம். அதுதானே தவிர அது எல்லாருக்கும் தெரியும். நாங்க யாரும் சின்ன பிள்ளைங்க இல்ல. எடப்பாடி பழனிசாமி தான் எங்க பொதுச் செயலாளர் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்ட, பொதுச் செயலாளர் உடைய கொறடா கொடுக்கிற ஆணைக்கு எதிராக வாக்களிப்பது எப்படி நியாயம்? அவர் தான் எங்க பொதுச் செயலாளர், கட்சி வீணா போயிடக்கூடாது, அம்மாவுடைய ஆட்சி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை அழிக்க நினைக்கிற தாவேக்கா கூட போய் நீங்க அமைச்சர் ஆவதற்கோ இல்ல ஆதரவு கொடுக்க என்ன அறம்? நம்மளை எழுத்து நின்று ஜெயிச்ச கட்சிக்கு நம்ம ஆதரவு கொடுக்கறதுக்குள்ள என்ன அறம் இருக்குன்னு எனக்கு தெரியல. அது ரொம்ப தர்மமும் இல்லை, நியாயமும் இல்லை. உறுதியாக அதிமுகங்கிறது இந்த தனிப்பட்ட நபர்களால்